நகர்ல அன்னை சத்யா நகர் 1வது தெருல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை முடிச்சிட்டு இன்னொரு அதே முயற்சி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 டீம், லோகு அப்புறம் ராபர்ட், சின்ன ராபர்ட். மாலையில கரெக்டா 7-15 மணி, அதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்க, கல்லூரி போயிட்டு வரவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரலாம். அந்த சமயம் நியூ ஆடி ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே கிரௌடடா இருக்கு. இவங்க வெட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகாம மூச்சு நிக்கிறவருக்கு நின்று பார்த்திருக்காங்க இந்த 6 பேர் சேர்ந்து இந்த இடத்துல. ஸோ இது பக்காவா ப்ரீ பிளான்டு. இப்போ அந்த இன்னொருத்தர் தம்பியும் கிடைச்சது, அந்த தம்பியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சென்னையில ரவுடிங்களை அழிச்சிட்டாங்க, இப்ப அடுத்த கட்டத்தில் ரவுடிங்க வரணும், நம்ம இந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு ரவுடியா முன்னேறிடுவோம். எண்ணத்தினாலதான் அவங்க அந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியுது. மீன்வயல் என்ன பண்றாங்க, இந்த லோகுவன் டீம் ராபர்ட் கையோட இன்னொருத்தவங்க வீட்டுக்கு, ரேவதி என்றவருடைய மகன், அவரு ஆட்டோவை எரிச்ச கேஸ்ல வெளியே போறாரு. அவரை தேடி போறாங்க. வீட்டுல அவங்க மகன் ரேவதியை தலையில நமக்கு ஒரு 10 தையல்கள் தலையில. என்ன பண்றாங்க, இந்த சிவகங்கையில அக்னி பிரதர்ஸ் அந்த ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதும் பதிவு போடுறதும் தாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க, நம்ம ரீல்ஸ் போடுவோம், நம்ம பதிவு போடுவோம், நம்ம சென்னையில ஒரு பெரிய ரவுடியாக வளரணும், இந்த மாதிரிலாம் போட்டாதான் ரவுடிகள் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு தெரியல, இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை, அதுவும் மெட்ரோ சிட்டி. இங்க இருக்க ஆணையாளர் அருண் அவர்கள் லா அண்ட் ஆர்டரை கையில எடுத்து கரெக்ட் சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். இவங்க ரீல்ஸ் போட்டா அவங்களே ரீல்ஸ் ஆக்கிடுவார்.